அனைவருக்கும் வணக்கம். ஆ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கடந்த 2, 3 மாசமா ரொம்ப இந்த கோடை வெயில் நம்மள வந்து கொன்னு எடுத்துச்சு. இந்த வெயில் அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட ஒரு வெயில். இதுக்கு முன்னாடி வரலாறு காணாத வெயில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே. இந்த வெயில் காலம் முடிஞ்சு இப்போ 2, 3 நாளா தான் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நம்ம தமிழ்நாடு, தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்களில், எல்லா மாவட்டத்திலயும் ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த வெப்பத்தின் தாக்கம் வந்து குறைஞ்சு, ஓரளவுக்கு நல்ல மழை பொழிய ஆரம்பித்து விட்டது. ஆல்மோஸ்ட் வந்து எல்லா மாவட்டத்திலுமே மழையின் அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்துட்டே இருக்கு. ஸோ, இப்போ என்னடா அப்படின்னு சொன்னாக்க, இந்த மழை வந்துச்சு, நம்ம வெயில் போச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருக்கிற சமயத்தில, இப்ப அடுத்தது புயலா வரும், அடுத்தது கனமழை இருக்கு, வெள்ளமா மாறும், அப்படின்னு ரெட் அலர்ட் விட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு அ நியூஸ் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, சோசியல் மீடியாவிலும் சரி, அந்த நியூஸ் சேனலுமே கூட வந்துட்டே இருக்கு ஃபுல்லாவே. ஸோ, அப்படி இருக்கும்போது, இப்போ இந்த வாரத்துக்கான மழை பொழிவு எப்படி இருக்கும்? அத மட்டும் முதல்ல பார்த்துட்டு, மத்த விஷயத்த வந்து அடுத்தடுத்து நான் சொல்றேன். ஸோ, இப்போ நம்ம இப்ப இருக்கிற நிலவரப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, வருகின்ற 22ஆம் தேதி அன்று தமிழகத்தின் மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒண்ணு உருவாகுதாம். அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா, தொடர்ந்து வடகிழக்கு திசையில் நகர்ந்து வருகின்ற மே 24ஆம் தேதி காலையில மத்திய வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும், அது மேபி வந்து புயலா கூட மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளாங்க. அதுக்கு நடுவுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ தென் தமிழக கடலோரத்தில் வளிமண்டல கீழ் அடுக்கு சுழற்சி காரணமா வருகிற 21 அதாவது வந்து செவ்வாய் மற்றும் புதன் கிழமைகளில் மேற்கு தொடர்ச்சி மலைப் பகுதியை ஒட்டியுள்ள மாவட்டங்களான கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தேனி, விருதுநகர் மற்றும் மதுரை ஆகிய மாவட்டத்தில மிக கனமழை பொழிய வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அந்த நியூஸ் தான் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இப்போ இன்னையிலேருந்து நேத்துலேருந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே எல்லா செய்தி ஊடகத்திலயும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, கொஞ்சம் கொஞ்சமா அத டெவலப் பண்ணி சொல்லிட்டுருக்காங்க. பட்டு அந்த அதாவது அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து தாழ்வு மண்டலமா மாறுனா மட்டும் தான், அது புயலா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ அத பத்தி நாம இப்போ வொரி பண்ண தேவையில்ல. ஸோ இருந்தாலும் இந்த இந்த 2 நாள் நான் சொன்ன அந்த செவ்வாய்க்கிழமை மற்றும் புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, கனமழை ஹெவி ரெயின்க்கான ஒரு வார்னிங் மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இந்த கடலோர பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள மாவட்டம், சொன்ன 5 மாவட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னா கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தேனி, விருதுநகர். அந்த மாரி மாவட்டத்தில இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். ஓகேவா? ஸோ இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இப்போ வந்து சமீப காலமா பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, அது வெயில் வந்தாலும் அளவுக்கு அதிகமான வெயிலா இருக்கு. மழை வந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அளவுக்கு அதிகமான மழை பொழிவா இருக்கு. ஸோ இப்போ ஏன் என்ன ஆச்சு? நம்ம நம்ம பூமிக்கு, நம்ம பூமியில என்ன ப்ராப்ளம்? ஏன் இப்படி வந்து அந்த காலநிலை மாறுபாடு, இந்த பருவநிலை மாறுபாடு, ஓகே இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சமீப காலமா நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம ஃபேஸ் பண்ணிட்டுருக்கோம். அதோடைய வீரியம், அது ஏன் இப்படி ஆச்சு? என்ன ப்ராப்ளம் அதுக்கு? அப்படின்றத பத்தி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு உரையாடல், ஒரு சிந்தனை. அது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அடுத்த வீடியோல நான் வந்து தெளிவா அ ஏன் அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுது? ஏன் வந்து திடீர்னு அதிகமா மழை பெய்யுது? திடீர்னு வந்து அதிகமான வெயில் அடிக்குது? அ பருவநிலைக்கு ஏத்த மாரி மழை வர்றதில்ல. அதாவது முன்னாடி வந்த மாரி வந்து மாதம் மும்மாரி அப்படின்ற மாரி நம்ம சொல்லிட்டுருப்போம் ஃபுல்லாவே. ஸோ அந்த மாரி எதுவுமே வந்து ப்ராப்பரா ஏன் மெயின்டெயின் ஆகுறதில்ல? அப்படின்றதுக்கான அறிவியல் பூர்வமான ஒரு ஆய்வ வந்து நம்ப அடுத்த வீடியோல சந்திக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, இன்னும் நெறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி அடுத்த வீடியோ இந்த அறிவியல் பூர்வமான ஆய்வு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னாக்க, ஸோ என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்க, அடுத்தடுத்து நம்ம இத பத்தி பேசிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.